வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. பரன்மேல் ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் துரை மாசிலாமணி. இவர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தேத்தாக்குடி வடக்கு பகுதியை சேர்ந்தவராவார். இவர் முதலில் இறால் வளர்ப்பும் பின்னர் மரம் வளர்ப்பில் ஆர்வம் கொண்டவராகவும் உர தேவைக்காக ஆடு வளர்ப்பில் ஈடுபாடு கொண்டதன் காரணமாக திருவாரூர் உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் ஷெட்டினை அமைத்து பரன்மேல் ஆடு வளர்ப்பினை மேற்கொண்டு அதன் மூலம் தனது வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, நான் முதல் இறால் வளர்ப்பில் ஆர்வம்தான் செயல்பட்டேன். ஆனால் அதில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் டிசீஸ் அடிக்கடி தொந்தரவு இருந்ததால் இதுலேருந்து கொஞ்சம் மாறி வரலாங்கிற காரணத்தால் இந்த தொழிலை நான் சூஸ் பண்ணேன். இது பத்திரிகையிலெல்லாம் பரன்மேல் ஆடு வளர்ப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் படித்ததால் நான் வந்து பல ஊரில் திருச்சி, நாமக்கல், சேலம் இந்த மாதிரி பல பண்ணைகளை நான் போய் நேரடியாக தொடர்பு கொண்டு அதுக்கு மேலே சரி இந்த தொழிலை செய்யலான்னு ஆரம்பிச்சிருக்கேங்க. பரன்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து ஆர்வப்பட்டு அது சம்மந்தமாக எங்கே ஷெட்டு போடலாம் என்ன ஏதுன்னு கேட்டு நான் வந்து உழவர் பயிற்சி மையம் திருவாரூர் அணுகினேன். அவங்க தான் வந்து இதில் ரொம்ப முன்னோடியாக இருந்து எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதுக்கு மேலே நான் வந்து ஒவ்வொரு இதை சாம்பிள் பார்த்து வேறு ஊரில் போய் அது சம்மந்தமாக பரண் அமைச்சேங்க. 40க்கு 20 நான் போட்டிருக்கேன் ஷெட்டு. இதில் வந்து 40 ஆடுகள் குறைஞ்சபட்சம் வளர்க்கலாம். அதில் உள்ள கழிவு வந்து எனக்கு ரொம்ப விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்கு, இந்த மரம் வளர்ப்புக்கு, வேறு இந்த விவசாய புல் நான் நிறையா போட்டிருக்கேங்க. 2 ஏக்கரில் கோ4, கோ3, மல்பெரி, சூப்பாப்பிள் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் வளர்த்து செஞ்சிட்ருக்கேங்க. இந்த என்னுடைய எருவே நான் ஃபுல்லாக இந்த தீவன பயிருக்கு, என்னுடைய மரம் வளர்ப்புக்கு எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்தி ரொம்ப நல்லா பண்ணிட்டு வரேங்க. நான் எங்கள் ஊரில் வந்து நம்ம இதை பண்ணும்பொழுது என்ன முன்னோடியாக வச்சு இன்னும் நிறைய பேர் வளர்க்குறதுக்கு என்கிட்ட வந்து ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செய்யவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, செய்யவும் ஏற்பாடுகள் ஆகிட்டு இருக்குங்க. இதில் மேலும் இந்த பரன்மேல் ஆடு வளர்க்குறதால சாதாரண முறையில் நம்ம கீழே பூமியில் ஒரு கொட்டில் இது சாதாரண அடைப்பு முறையில் வளர்க்குறத விட இதில் நம்ம வளர்க்கும் பொழுது இதில் நோய் அணுகாத ஒரு முறை இதில் இருக்குங்க. இதில் வந்து இந்த 4 அடி 3 அடி நம்ம ஹைட்டில் வந்து இந்த பரண் அமைக்கிறதால இதனுடைய கழிவுகள் நேராக கீழே இறங்கிடும். இதை வந்து சுத்தம் பண்ணுறதும் வந்து அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ண தேவையில்லை. எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் பண்ணால் போதும். இந்த கழிவுகளில் வந்து இதிலேருந்து உற்பத்தி ஆகிற ஒரு கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆட்டுக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த முறையை வந்து ஏன் இந்த முறையை நான் சூஸ் பண்ணேன்னா இதில் வந்து லேபர் செலவு மொத்தத்தில் கொஞ்சம் கம்மிங்க. அந்த நம்ம ஆடு ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஆட்டை தேடி நம்ம கொண்டு இந்த தீவனத்தை கொடுக்குறாங்க. இது வந்து அலைச்சல் திருச்சல் இல்லாதால் கொஞ்சம் க்ரோத் ரேஞ்சு கூட அப்படிங்கிறதெல்லாம் டாக்டர்லாம் சொன்னாங்க. இது இந்த முறையை வந்து இந்த வகையில் நான் பண்ணும்பொழுது இந்த லேபருக்காக பண்ணுற செலவுகள், இந்த தீவன கழிவுகளை வந்து தீவனத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் கொடுக்க முடியுது இந்த முறையில். அந்த இதனுடைய விற்பனை வாய்ப்புகள், சந்தைப்படுதல் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக இருக்குங்க. இந்த ஆட்டுப்பண்ணையை பொறுத்தவரையிலையும் இன்னும் இறைச்சிகளுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. நான் விருப்பப்பட்டால் எனக்கு இந்த ஆட்டை நான் என்ன விலைக்கு கொடுக்கலாங்கிறத நானே ஃபிக்ஸ் பண்ணுறதால நான் இந்த தொழிலை ரொம்ப ரொம்ப விரும்பி நேசித்து வந்தேங்க. விவசாயி எஸ் துரை மாசிலாமணி அவர்களை 094867434
54 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நெல் சாகுபடிக்கு முக்கியமாக நிலத்தினை சமன்படுத்துதல் அவசியமாகும். அதன் மூலம் நீர் நிர்வாகம், களை நிர்வாகம், உர நிர்வாகம் செய்வதன் காரணமாக பயிர்கள் திறம்பட இருப்பதற்கான வாய்ப்புகளும், சீரான பயிர் விளைச்சலுக்கு லேசர் உதவியுடன் நிலம் சமன்படுத்துதல் கருவி முக்கிய பங்கு வகிக்கின்றது. இத்தகைய கருவியின் மூலம் நிலத்தினை எவ்வாறு சமன்படுத்துவது என்பதனை குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ காமராஜ் அவர்கள் விளக்கம் தருகிறார். லேசர் உதவியுடன் நிலத்தை எப்படி சமன்படுத்துறதுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுப்போம். லேசர் சமன்படுத்துறது, உதவியுடன் சமன்படுத்துறது அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கல்டிவேட்டரை வச்சு ஒரு சாலுக்கு இல்லை 3 சாலு நல்லா அடிச்சிடணும். நல்லா தெல்ல புழுதி அடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரோட்டோவேட்டரை வச்சு நீங்கள் அது கட்டிகளாக உள்ளதை சிறு சிறு துகள்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அடுத்தது இந்த லேசர் உதவியுடன் சமன் செய்யும் இந்த கருவியை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த லேசர் கைடர் லெவலர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பொசிஷன் வச்சுட்டு அதுலேருந்து வந்து லேசர் பீம் வரும். அந்த லேசர் பீமை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு நம்ம வந்து சமன்படுத்தணும். உதாரணத்துக்கு முதல்ல நம்ம டிராக்டருக்கு பின்னாடி வந்து ஒரு மண் இழுக்கிற இயந்திரம் இருக்கும். அது என்ன பண்ணணுன்னா அந்த பீமுக்கு மேலே போணுச்சுன்னா மண்ணை வெட்ட ஆரம்பிக்கும். அந்த பீமுக்கு கீழே வந்ததுன்னா, அந்த லேசர் பீமுக்கும் கீழே வந்துருச்சுன்னா மண்ணை போட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டிரைவர் வந்து ஒரு 50 HP டிராக்டர் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த லேசர் கைடர் லெவலரை நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டு சுற்றி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பள்ளத்தில் போட்டு உங்களால் வந்து ஒரு டேபிள் டாப் லெவலிங்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த டேபிள் டாப் லெவலிங் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிது. இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன லாபங்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நிர்வாகம். ஒரு இடத்துல தண்ணி 1 சென்டிமீட்டரில் லெவலில் வச்சு கட்டுனீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் லேசர் லெவலர் பண்ணியிருக்கீங்களோ, லேசர் கைடர் லெவலர் வச்சு லெவல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த வரைக்கும் ஒரே சீரான நீர் நிர்வாகம் உங்களால் பண்ண முடியும். வடிகட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வடிகட்டுற மடையை திறந்து விட்டிங்கன்னா உங்களால் வடிகட்டிடலாம். அதனால் நீர் நிர்வாகங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீர் நிர்வாகம் பண்ணிட்டோன்னா கலை நிர்வாகம் உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் நம்ம தண்ணி இது கட்டுறவாசி களைகள் வந்து சுத்தர வர்றதில்லை. ஏதோ 1.5 களை வந்தாலும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா உர நிர்வாகம். அந்தந்த இடத்துல பேட்சாக தண்ணி உள்ள இடத்துல அதிகமாகவும் தண்ணி இல்லாத இடத்துல கம்மியாகவும் இல்லாமல் ஒரே சீரான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து பவர் டில்லரை வச்சு மறுபடியும் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு லேசர் லெவலர் கைடட் லெவல் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு சிரம்பட இருக்கும். இல்லை வந்து பெரிய டிராக்டர் வச்சு உபயோகப்படுத்துனீங்கன்னா திருப்பி அடுத்த வருஷம் நீங்கள் திருப்பி லெவல் அடிக்கும்போது பெரிய டிராக்டர் வச்சு இழுத்திங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு மூளையில் கொஞ்சம் பள்ளம் விழுவுறதுக்கும் திருப்பியும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கும் பிரச்சனை இருக்கும். அதனால் ஒரு வருஷம் லேசர் லெவலரை வச்சு லெவல் பண்ணிட்டீங்கன்னா குறைந்தது ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் திருப்பி வந்து பண்ண தேவையில்லை. வேறு எந்த லெவலர் வச்சும் பண்ண தேவையில்லை. ப்ரொவைடட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பவர் டில்லரை வச்சு தான் நீங்கள் வந்து உழுதுகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வயலில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் சீட்ரில், அதாவது பல்வகை விதை தெளிக்கும் கருவி வச்சு நாங்கள் விதை எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் நட்ட அளவுக்கு உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும். இதை வந்து ஒரு செயல் விளக்கமாக வேளாண்மை அறிவியல் நிலையில் நீடாமங்கலத்திலிருந்து ஒரு முதல்நிலை செயல் விளக்கமாக செஞ்சு நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம். இங்கே பக்கத்தில் உள்ள ஃபார்மர்ஸ்லாம் இதை பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. முனைவர் ஏ காமராஜ் அவர்களை 0944 36522343 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.